வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்தி ட்ரெண்டிங் ட்ரேடர் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கான லெவல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ குளோபலில் 1008 நியூஸ் போயிட்டுருக்குது. இருந்தாலும் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் ஓரளவு எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லெவல் நிஃப்டியோட 18,702 18,675 இந்த ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கேயே அரைச்சிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இங்கிட்டும் பெருசாக பிரேக் ஆகாமல் இதையும் பிரேக் ஆகாமல் இருந்தால் ஒரு அரவா மார்க்கெட் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இதை விட்டு இங்கே கீழே இறங்கினோன்னா நம்ம புட்டுக்கான வாய்ப்புலாம் எடுக்கலாம். ஒரு இம்மிடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,620 மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸை அவுட் ஆஃப் பாக்ஸ் கீழே வந்துச்சுன்னா புட்டு எடுக்கலாம். அங்கே புட்டு எடுத்துகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க இந்த 620 630 இந்த ரேஞ்ச் முடியும் வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் புட்டு எடுத்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஒரு 15-20 பாயிண்ட் வந்தாலே புக் பண்ணிக்கோங்க. 500 600 ஒரு லாட்டு கிடச்சாலே புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அவுட் ஆஃப் ஜோனை பிரேக் ஆகி போணுச்சுன்னா இம்மிடியட் ரெசிஸ்டன்ட் ஜோனாக என்ன இருக்குன்னா 730, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 760, இங்கிட்டு 18,800 இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 18,800 மந்த்லி வைஸ் அதிகமாக ரைட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு 18,800 பிரேக் ஆகிறதுக்கு ஒரு அதிகமாக சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த 18,800 ஒரு காமன் நேரம் சஸ்டெயின் ஆகி ட்ரேட் ஆணுச்சுன்னா நிஃப்டி வந்து மேற்கொண்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன், நம்ம மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோன் சொன்னோம்ல 18,900, அந்த இது முடியும் ஒரு 50-60 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புட்டு சைடு நிஃப்டி வந்து புட்டு சைடு அதிகமாக ரைட் ஆகலை பெருசாக. ஸோ வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து பை மூடில் தான் இருக்காங்க. 18,700 காலோட புட்டு அதிகமாக ரைட் ஆகிருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 18,700 to 800 தான் இந்த மந்த்லி வைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எனிவே இந்த ஜோன் பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா காலை நம்பி கொஞ்சம் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான லெவல் 18,705, இங்கிட்டு வந்து 18,675 பிரேக் ஆனிச்சுன்னா புட்டு, மேலே போணுச்சுன்னா கால். ஸோ மினிமம் இங்கே கால் எடுத்துகிட்டு இன்கேஸ் மார்க்கெட் எங்கிட்டாவது பயங்கரமாக அப்படியே ஸ்விங் ஆனிச்சுன்னா இந்த லெவல் தான் 675 தான் ஸ்டாப் லாஸ். நம்ம இது பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஸ்பாட் கேஷ் ரேட், ஓகேங்களா, நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜோன் தான் 43,675 to 43,640 இந்த 30 பாயிண்ட் நோ ட்ரேடிங் ஜோன். ஸோ இங்கிட்டு வந்து மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா கால் சைடுக்கான பாசிபிள் நிறையாவே இருக்குது. கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா புட்டுக்கு அதிகமான பாசிபிள் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட கால் புட் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா 43,500 புட்டு அதிகமாக ரைட் ஆகிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு 2-3 பேருக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதில் 25 லட்சம் பக்கம் போட்டிருக்காங்க. இல்லை ஆக்சிஸ் பேங்க் ஒரு மேஜரான இது போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கிராஜுவலாக இறங்கினா. ஸோ அது 25 லட்சம் ஒரு நன் ஆஃப் த மேட்டர். ஸோ அது திரும்ப ஒரு கன்சிடர் ஆனிச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம மந்த்லி வைஸில் சொன்னது 43,300, 44,500 இதுதான். இந்த லெவலில் பிரேக் ஆனால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் ஆகும். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி பை எடுத்தா கீழே வரான், புட்டு எடுத்தா மேலே போகிறான். ஸோ இந்த 3 லெவலை எப்போ பிரேக் ஆகிறோன்னா 44,500, 43,300 அப்போ தான் ஒரு எக்ஸாக்டான ட்ரெண்டு கிடைக்கும். ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். நம்ம மண்டே பார்க்கக்கூடிய ஸ்டாக், அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. நாட்கோ ஃபார்மா 674க்கு மேலே வாங்கலாம். வாங்கினீங்கன்னா உங்களுடைய டார்கெட் 681, 689. ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 667 வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டூஸ் இண்டு பேங்க். இண்டூஸ் இண்டு பேங்க் வந்து 1,309 ரூபாய்க்கு மேலே வாங்கலாம். அதில் இண்டூஸ் இண்டில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்துஜா குரூப் வந்து இவங்களை இண்டூஸ் இண்டு பேங்கில் இருக்க ஸ்டேக்கை மொத்த ஸ்டாக்கை வந்து 26% முடியும் உயர்த்திக்கலாம்
அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்குது. அதனால தான் மார்க்கெட் நல்லா பயங்கரமாக விழுந்த போது கூட ஃப்ரைடே அன்னைக்கு இண்டஸ் பேங்கில் ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த மூமெண்ட் கண்டினியூ ஆனிச்சுன்னா இந்த ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்கு. ஸோ வந்து கீழே வந்து ரொம்ப லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கீழே 1260 வரும்போதெல்லாம் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே பிளேயருக்கான லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1309 ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆகி பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணோன்னா வாங்கலாம். 1322 1335 டார்கெட். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1296. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏசிசி. ஏசிசி பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி அதிலிருந்து ஒரு 4 ஸ்டாக்கை தூக்கி விட்டால் நிஃப்டி வந்து ஒரு கன்சிடண்டாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதில் 4 குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடானி தான். அடானியில் உள்ள அடானி என்ட்டு, அடானி போர்ட்டு, ஏசிசி, அம்புஜா இதை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா நிஃப்டி ஒரு கண்டினியூவான ஒரு நல்ல ஜார்னி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் இவங்க தான் மேஜர் பிளேயர். எதாக இருந்தாலும் இதை தூக்கிட்டே ஒரு நல்ல ஸ்டாக் இருக்குது. அவங்க கொண்டு வந்தால் நிஃப்டி வந்து ஒரு கிராஜுவலாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேற்று இந்த வெள்ளிக்கிழமை வந்து ட்ரேட் ஆனப்போ என்ன ஆணுச்சுன்னா அடானி என்ட்டு அடானி குரூப்பில் யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. அதுக்கு தான் கிராஜுவலாக அடி வாங்கிச்சு. இதே இது வந்து அது பாசிபிளோ நெகட்டிவோ ஒரு சஸ்டைனாக மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆகி ஒரு 9 போல் இந்த 1760 அப்படிங்கிற முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் ஆனிச்சுன்னா ஏசிசி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஏசிசியை பார்த்துக்குங்க. செல் பண்ணுறவங்க நம்ம அலாட் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? அலாட்டு வந்து 1760க்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட்டோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அலாட்டுக்கான வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்க, ரிஸ்க் ட்ரேடர், நம்ம கிளப் மெம்பர் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க 1760 கீழே வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எம்ஜிஎல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ரைடேவும் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறையா கொடுத்துருந்தோம். இந்த ஏசிசி வந்து எம்ஜிஎல் வந்து 1013 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆனிச்சுன்னா திரும்ப கீழே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏசிசி 1760, இவன் வந்து 1013. இந்த 1013 கீழே இருந்துச்சுன்னா எம்ஜிஎல் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா. இந்த எம்ஜிஎல் பொறுத்த முடியும் என்னென்னா இன்டர்நேஷ்னல் நியூஸை வந்து நிறையா கேதர் பண்ணும். நேச்சுரல் கேஸ் அதை பேஸ் பண்ணி தான் எம்ஜிஎல், ஐஜிஎல், ஜிஎன்எஃப்சி இதெல்லாம் மூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் ப்ரைஸும் ஒரு முக்கியமான காரணி. இந்த காரணிலாம் சப்போர்ட் பண்ணி இந்த லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா தாராளமாக செல் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கேன் பேங்க். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பயங்கர டவுன் ட்ரெண்ட் ஆகி 43,300 பிரேக் ஆனிச்சுன்னா இந்த இதில் கேன் பேங்க் வந்து 290ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட்டில் ஒரு பாசிட்டிவாக வந்துச்சு. ஓகே, வேகமாக அடிக்கிறாங்க மார்க்கெட் 43,300 வந்துட்டு அங்கிட்ட திரும்பமாக இருந்துச்சுன்னா இந்த 290 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஒரு பை எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 290 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன். அதை பிரேக் ஆனிச்சுன்னா இன்னும் ஒரு 3-4% கேனரா பேங்க் இறங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த அடானி குரூப் தான். அடானி குரூப்பில் மெயினாக ட்ரேட் பண்ண வேணாம். ஆனாலும் அடானி குரூப்பில் பர்டிகுலராக ஒரு கிளப் மெம்பர் கேட்டனால அவங்களுக்கான ஒரு இது கொடுக்குறோம், ஒரு அலாட்டு. ஸோ இதில் வந்து அடானி குரூப்பில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடானி குரூப் வந்து பார்த்திங்கன்னா 703 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஜோன். அந்த ஜோனை பிரேக் ஆனிச்சுன்னா அடானி என்ட்டு 696, 690, 680 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 703 பிரேக் ஆனிச்சுன்னா நம்ம 710 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிளப் மெம்பருக்கு தெரியும் இந்த ஸ்டாக் போனால் டிஃபைன்டு ஹெட்ஜாக எப்படி போகிறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவங்க டிஃபைன்டு ஹெட்ஜாக ஷார்ட் போய்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த முடியும் அந்த அடானி குரூப்பையே புறம் தள்ளுறது, அதாவது அந்த ட்ரேட் சைடே போகாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. ஓகே, நம்ம கொடுத்த அலாட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறக்காமல் இந்த அலாட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய இந்த யூடியூப் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. அதுவும் இல்லாமல் நம்ம மெம்பர்லாம் மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டாக அனுப்பிச்சிடுங்க. இந்த யூடியூப் கீழே நம்ம டெலகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.